ஸோ வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. இன்றைக்கி நியூஸ் மேட்ரிக்ஸில் வந்து ஒரு பல முக்கியமான விஷயங்களை வந்து பேச போகிறோம். என்னென்ன அது? சீமான் அவர்கள் வந்து விஜய் மீது ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஆமாம், எந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாருன்னா, சினிமாவிலேருந்து வந்தவங்களாம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருக்கீங்க, அவங்க வந்து போராளிலாம் கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காரு. அதே மாதிரி சினிமா முகத்தில் மயங்கி ஓட்டு போட்டீங்க, அதே போல் வந்து இவ்வளோ நாள் வந்து படம் நடிக்கும் போகும்போது மட்டும் விஜய்னு வந்தது, இப்போ மட்டும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சோசப் விஜய்னு வருது, என் முதல் படத்துலேருந்து அவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ போட வேண்டிய தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. அப்படி எப்படின்னா, தன்னை ஒரு வலதுசாரி சிந்தனையில் எப்படி விஜய் அவர்கள் அப்போ விமர்சித்தாங்களோ, ஹெச்ராஜா எப்படி விமர்சித்தாரோ அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வந்து வச்சுருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சீமான் அவர்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. சீமான் அவர்கள் வந்து சைமன் தான் அவரோட உண்மையான பேருன்னு சொல்லிட்டு ஹெச்ராஜா சொல்லுவார். சைமன் செபஸ்டியன். அதுக்கப்புறம் வந்து ஒரு செந்தமன் சீமான், அவங்க அப்பா பேர் செந்தமன் மாற்றி அதுக்கப்புறம் அவர் பேர் சீமான்னு மாற்றினார். அப்போவே வந்து சீமானோட அப்பா என்ன கேட்டார்னா, நான் தானே உனக்கு பேர் வச்சு, என்னடா நீ எனக்கு பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து திரைப்படத்தில் நிறைய பேர் வந்து உண்மையான பேர் வேறு இருக்கும், திரைப்படத்தில் வந்து வேறு மாதிரி வைப்பாங்க. அதே போல் திரைப்படத்துக்காக மாற்றிப்பாங்க நிறைய பேர் பேரை. அதே போல் இடைத்தேர்தல் ஒருத்தவங்களை காலி பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இடைத்தேர்தலில் வந்தாலும் வந்து சீமான் அவர்கள் வெற்றி பெற போவதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை புது வேட்பாளராக வந்து நிறுத்தினா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மனதில் வச்சு தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் இயக்குறது யாராக இருக்கும் நீங்கள் யூகிக்கிறீங்க? திமுக தான். ஆப்வியஸாக வந்து திமுக தான் வந்து சீமான் அவர்களையும், இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே வந்து திமுக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரியான டாக்லாம் வந்து பிஜேபி சார்ந்தவங்க தான் வந்து பேசுவாங்க. அவங்க மதத்தை பற்றி பேசுறது. அது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நீண்ட காலமாக 2018-19 காலங்கள்லேருந்து அந்த விமர்சனத்தை வந்து எதிர்கொண்டு வராரு. அவங்களோட குரலாக வந்து எதிரொலிக்கிறாரோ? பிஜேபியோட குரலாக வந்து எதிரொலிக்கிற மாதிரி தெரியலையா? ஏன்னா ஒரு தமிழ் தேசியவாதி, அதே போல் வந்து நான் சாதி மதம் பார்க்க மாட்டேன், எனக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறாரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கு தமிழ்னா தெரியவில்லை. அவருக்கு என்னென்னா ஒரு பதவி வெறி. நம்மளுக்கு பின்னாடி வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே அவன் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டான், நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி, வைத்தறிச்சல். ஸோ இதுதான் வந்து அந்த பேச்சில் காட்டுது. உண்மையாகவே வந்து இவரோட கொண்ட கொள்கை ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆள வேண்டும், எங்கோ இருந்து திராவிடர்கள் வந்து ஆள்றாங்க, நான் இந்த மண்ணை மக்களையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து அவரும் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும், அவன் வந்து சிஎம் ஆகட்டும் அப்படின்னா முன்னாடிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் முதல்வர் விஜய் வந்து இப்போ சிஎம் ஆனது வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இன்னொன்று சொல்லியிருக்காருன்னா, அந்த நீங்கள் கூட கடந்த வீடியோலாம் பேசியிருப்பீங்க, சவுக்கு மீடியாவில் கூட பென்ஸ்காரை பற்றிலாம் பேசியிருப்பீங்க. அதை சொல்கிறாரு, என்னுடைய மாமா ஒருத்தர் வந்து அந்த காரை வாங்கி கொடுத்தாரு, மச்சான் வச்சிங்கன்னு சொல்லிட்டு, என்ன இந்த காரில் வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் பார்த்தேன், பென்ஸ் கார் வாங்கி கொடுக்குற மாமாலாம் இருக்காது. நம்மளுக்கு அந்த மாமா யாரும் கிடைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி மாமா. ஏன்னா அந்த மாமா யாருன்னா வந்து யாராவது இருப்பாங்க கட்சிக்காரங்க மாமா, அந்த மாமா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நயினார் நாகேந்திரா கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னார்ல, என்னோட மாப்பிள்ளை அப்படின்னாரு. தெரியல எந்த மாமா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, திறன்நிதியில் வந்து நாங்கள் ஒரு டீ கூட வாங்கி குடிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திறன்நிதியில் அப்படி திறன்நிதியை வாங்கி காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வரும்போது, திறன்நிதியில் நாங்கள் ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இவர் சீமான் அவர்கள் வந்து இப்போது பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. சரி, உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை அவங்ககிட்ட இருக்குன்னா அதை தாண்டி பென்ஸ் கார் அவருக்கு எதுக்கு நான் கேட்குறேன். தலைவராக இருக்காரு, நிறைய மாவட்டங்களுக்கு போகிறாரு, ஒரு இன்னோவா இருக்குது, இல்லை இந்திய தயாரிப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து காரில் போகிறாரு, ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு சுறுசுறுப்பாக பேசணும், அழுங்காமல் குழுங்காமல் ஒரு ஏசியில் உட்காந்துக்கிட்டு நல்லா போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வாங்கியிருப்போம். உண்மையாலுமே அவருக்கு அக்கறையாக இருந்தால், அந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறையாக இருந்தால் என்ன பண்ணுறோம், மாட்டு வண்டியில் இல்லை மாட்டு வண்டிலையும் போகலாம், அது அவரோட விருப்பம். சரி அண்ணா மாமா எனக்கு கார் வேணாம் மாமா, ஏழைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, நாளைக்கு வீடு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நீ வீடு கட்டி கொடுங்க, நம்ம உதவலாம். அப்படியே ஆல்மோஸ்ட் அந்த கார் வந்து ஒரு 2-3 கோர் 2-3 கோர் அப்படி தானே சொல்லணும். ஓகேவா? இப்போ ஓசியில் வாங்கி கொடுக்குறாங்கன்னா எதை வேணால் வாங்கிக்கோரா சீமா. சரி, காரும் வாங்கி கொடுத்துட்டாரு, அந்த வண்டிக்கு டீசல்லாம் எப்படின்னு தெரில. பெட்ரோல் வண்டி அது ஏதோ ஒன்று, ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் நார்மலாக ஒரு 10,000-20,000 டீசல் அது போடுறது இன்னொரு மாமா யாராவது இருப்பார், மச்சான்கள் இருப்பாங்க, யாராவது மாமன் மச்சான்கள் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க. அது வந்து ஒரு அதிருப்தி தான்.
இயல்பாகவே இப்போ நான் இருக்கிறேன், நான் கட்சி வச்சுருக்கேன், நீ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆகிட்டுனா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆனால் இது நம்ம கூட வேலை பட் செஞ்சா அதுக்கு இருந்தாலும் நீங்கள் அவர் கூட பயணிச்சவரா இல்லை? நான் முதலமைச்சர் விஜய் கூட ஆரம்ப காலத்துல இல்லை இருந்து போட்டி சினிமா. இப்போ இவரும் சினிமாவில் தானே இருந்தார். சினிமா ஒர்க் அவுட் ஆகலாம் அரசியல் வந்தார். அரசியலுக்கு வந்து தமிழ் தேசியில் ஒரு பெரிய கேப் இல்லை. இருந்துச்சு. இவரும் போன்ற ஆட்கள் இப்போ திமுக உதயநிதியும் சரி, திமுக சார்பிலும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, சினிமாலேருந்து வந்துட்டாங்க கவர்ச்சிலாம். அவங்களும் அதுக்கு ஒரு ஒரு அரசியலில் தன்னை நிரூபிக்கிறதுக்கு சினிமாவை பயன்படுத்திட்டு தானே எல்லாரும் உள்ள வராங்க. அதை தாண்டி எப்பா எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்குப்பா அந்த ரூட்டு. நான் அப்படி போயிட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்ப்பா. எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார். நிறைய பேர் ஸ்டாலின் அவர்களும் சினிமாவில் நடிச்சிருக்காங்க, விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அப்போ திருமாவளவன் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ மணிவண்ணன் இருக்கார்ல, மதிமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஒரு 7 பேரோ 9 பேரோ சேர்ந்து ஆரம்பிச்சிது. அதில் வைகோவும் ஒருத்தர், அதில் மணிவண்ணன், அதுக்கப்புறம் இப்போ சுந்தரராஜன் ஒரு டேரக்டர் இருக்கார்ல, அவங்களாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அவங்களாம் கூட இருந்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து மதிமுக. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட இவருன்னு நினைக்கிறேன், அவருக்கு தான் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சார் அவர். அப்படி வேலை செய்யும்போது அப்போ அவங்களும் வந்து சினிமாவில் தான் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, அவர் வந்துட்டார். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை வைத்து வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும், என் தம்பி ஏதோ ஜெயிச்சிட்டான் என் தம்பி, இதன் மூலம் மக்களுக்கு வந்து நல்லது இல்லை. அந்த மே 4 அதிர்ச்சி ஆனவர் இன்னும் அதுலேருந்து வெளில வரல. ஆமாம் ஆமாம். திமுக அதிமுக காரன் கூட ஏதோ ஓரளவு வந்துட்டு பார்த்துக்கலான்ட்டு போயிட்டாங்க. இவர் அதுலேருந்தே இன்னும் வெளில வரல. அது அந்த 8%, 10%, 12% எந்தாச்சுங்க, இவர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார். 8 நாளானது அவரோட ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் ஆனால் ரொம்ப நம்பினார் போல இருக்கு. ஒரு 10 பேர் நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அவரே சொல்லியிருப்பார். அதனால 10 பேர் எப்படி அவரே வந்து போக முடியல. காரைக்குடியில் வந்து அவரே போக முடியல. டெபாசிட் கூட வாங்கலாம் நினைக்கிறேன். அது அமமுகவுக்கு கீழே குக்கரை கூட முந்தல ஏர்போகி பாண்டி. அப்புறம் காங்கிரஸில் ஒருத்தர் வந்தார், மாங்குடி. ஆனால் பிரபு தான் வந்து வின் பண்ணார். அப்போவே சொன்னாங்க பிரபு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு. நான் கூட இப்போ பெருசாக எடுக்கல பிரபுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கான்னு சொல்லிட்டேன். இப்போ இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் அவர் ஒரு வருஷமாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த தொகுதியில். அதில் இன்னொன்று என்னென்னா, சீமான் அவர்களுக்கு வந்து அது சொந்த மாவட்டமாக. முன்ன கூட வந்து அவர் சிவகங்கை சென்னையில் நின்றுட்டு இருந்தார், அப்புறம் கடலூரில் நின்னார். இப்போ உந்தூர்பேட்டை சென்னையில் இருக்க உந்தூர்பேட்டை வந்து என் சொந்த மாவட்டம். நான் ஏதாவது ஒர்க் பண்ணி வச்சா தான் நாங்கள் போய் வின் பண்ண முடியும். சும்மா போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா யார் ஓட்டு போடுவா? செலவு பண்ணணும், இல்லை மக்களை சந்திக்கணும், இல்லை மக்களை அரசியல் படுத்தணும், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணணும். என்ன நினச்சிக்கிட்டாரு, நான் போய் நிற்பேன் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஓகேவா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பாப்புலாரிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கவுன்சிலராக நிற்கணும்னா கூட அந்த இடத்துல நம்ம 4 பேர் நம்மளை தெரிஞ்சிருக்கா தான் ஓட்டு போடுவோம். ஒரு பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி பென்ஸ் காரில் போகணும், தொகுதிக்கு அடிக்கடி மக்களை சந்திக்கணும், ஒரு கூட்டம் கூடணும், நீங்கள் செலவு பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும். யாரான காரைக்குடியில் நிற்க போகிறேன்னா யார் ஓட்டு போடுவா? அதுவும் அவங்களோட பேச்சுகள்லாம் பாருங்களேன். இப்போ விமர்சனம் வருது கண்டிப்பாக. இப்போ நீங்களே இருக்கீங்க, நாளைக்கே வந்து ஒரு ஆடி கார் வாங்குறீங்கன்னா என்ன பேசுவாங்க? உங்களே என்ன பேசுவாங்க? இல்லையோ யார்த்தையா காசு வாங்கிட்டாங்க, காரே வச்சில்ல அப்படின்னு பேசுவாங்கல்ல. அதே போல் அவர் அதெல்லாம் எதிர்கொண்டாம வேலையே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ முதலமைச்சர் அதுலேருந்து என்ன தெரியுது விலகம். இப்போ வந்து ஒரு விஷயத்தில் வந்து விலகம் கொடுக்குறாங்கன்னா சில பேர் இப்போ உண்மையிலுமே இல்லை தவறு இருப்பாங்க, விலகம் கொடுப்பாங்க. அப்போ கூட ஒரு என் சொந்த காசில் வாங்கினேன் இல்லை இவர் வாங்கி கொடுத்தாரு. அதில் இன்னொன்னா, முதலமைச்சர் வந்து லக்ஸஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து டெய்லியும் ஒரு காரில் வராருன்னா ஒரு அஃபிடேவிட்லேயே காட்டிருக்காரு 400-500 கோடி சொத்து இருக்குன்னு காட்டியிருக்காரு. மிகப்பெரிய நடிகர். அவருக்கு வந்து தென்னிந்தியாவிலே நம்பர் 1 நடிகர். ஆமாம், அவர் எவ்வளோ கார் வேணா வாங்கி வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாரு, வரி வச்சிருக்காரு. ஆமாம், அதனால வாங்கலாம். அண்ணனுக்கு என்ன இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து, அண்ணனுக்கு வருமானமே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் எனக்கு தெரிஞ்சு எப்போ படம் எடுத்தார், எல்ஐகேல வந்து ஒரு அப்பா கேரக்டராக வந்தார். அதுக்கு அந்த படத்தில் என்ன ஒரு 5 கோடி கொடுத்துருப்பாங்களா? இந்த ஆக்ஷன் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வேறு அதெல்லாம் அதிகம், 1 கோடின்றதே அதிகம். அதே போல் வந்து கடுமையான விமர்சனம் வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து தமிழக அமைச்சரவையில் ஆகஸ்ட் மாதம் கூடிய சுதந்திர தினத்து முடிஞ்சு வந்து ஒரு சில மாற்றங்கள் நிகழ்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லை, நம்ம ஏற்கனவே அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். சரி, வேறு யாருமே பேசல, நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசணும். ஸோ அமைச்சரவையில் வந்து ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் முதையாக வந்து பிரேக் பண்ணோம். இது யாரை மாற்ற போகிறாங்க அப்படின்லாம் கூட சொன்னோம். அதில் நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த 2 பெண் அமைச்சர்களில் ஒரு பெண் அமைச்சர், அந்த பெண் அமைச்சர் வந்து வாண்டடாக போய் சிக்கிறாங்க சர்ச்சையில். சர்ச்சையில் சிக்கி இப்போ வந்து அமைச்சர் பதவியே வந்து பிடுங்க. அந்த ஆடியோ கால் வந்து ஒருத்தவங்களை திட்டுறது, என் தொகுதிக்குள்ளே வரக்கூடாது திட்டுறதுன்றது வந்து ரொம்ப தலைமை வரைக்கும் போயிருக்கிறதா ஒரு கேள்வி. மீடியாவுக்கு போயிடுச்சு, தலைமைக்கு போவாதா?
அதுவும் வந்து முதல்வர் வந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அவரே ஓப்பனாக சொல்லிட்டார்ல, ம் 30 வருஷம் 25 வருஷம்லாம் நான் பார்க்க மாட்டேன், ம் யாராவது பண்ணனா டப்புன்னு தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. ம் ஸோ அந்த மாதிரி வந்து அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு 4-5 பேர் மாறுறதுன்றது வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா கடந்த காலத்தில் கூட அந்த அளவுக்கு கொத்தா மாற்றினதில்லை. அவர் காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் மேலூர் எம்எல்ஏ வந்து மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறை அமைச்சர். ஸோ அவர் மேலே ஏற்கனவே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. சையது ஏதோ பேரும் தெரில, அவர் தான் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாரு, அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ஆள். ம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பிரவீன் சக்கரவர்த்தி அப்புறம் விஸ்வநாதன் அந்த சையதுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செய்ய, அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டு வருது. அவர் எப்படின்னா அவர் ஏர்போர்ட்டில் வந்து வேலை செய்கிறாராம், அவர் ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து அத்துப்படியாம். அதனால் வந்து யாராச்சும் ஒரு தலைவர் வராருன்னா இங்கே வந்து கால் பண்ணி உங்களுக்கு யாராவது உள்ளே போகிறதுக்கு பாஸ் வேணும்னா, விஐபி பாஸ் இருக்குது, பாஸ் வேணுன்னா கால் பண்ணி ஒரு பாஸுக்கு வந்து 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாராம் அந்த இடைத்தரகராக இருக்கும் அந்த நபர். அவர் இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த துணைவேந்தருக்கெலாம் வந்து பணம் வாங்கிட்டு போகிறதா வந்து சொன்னாங்க. விஸ்வநாதன் அவர்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அவர் வந்தப்போ அவர் பெருசாக கண்டுக்கல விஸ்வநாதன் அவர்கள். இப்போ வந்து அந்த அமைச்சரவை அந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சோடனே வந்து மாற்ற போகிறதா சொன்னோம். அது இல்லாமல் அந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஒரு 10 பேருக்கு மேலே வந்து மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். 10 பேருக்கு மேலெலாம் மாற்றம் வராது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர்கிட்ட வரலாம். விஸ்வநாதன் அவர்கள் மேலே, அப்புறம் சவுத்தில் வந்து ஒரு பெண் அமைச்சர் மேலே தொடர்ந்து அவங்க மேலே சர்ச்சையாக வருது. அதுக்கப்புறம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த சேலத்தை சார்ந்ததான அவர் வந்து அவர் ஆல்ரெடி வந்து முதலமைச்சர் கூட நிறைய படங்களில் வந்திருக்காரு அவர். ஸோ அவரும் வந்து அவர் மேலேயும் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் தானே. ஸோ அவர் மேலேயும் வந்து பல அலிகேஷன் வந்து வருது. போக்குவரத்து துறையில் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பணம் வாங்கப்படுகிறது, பணம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பயங்கர அலிகேஷன் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி ஒருவேளை மாற்றினா உண்மையாகவே இந்த அரசு வந்து மாற்றத்தை நோக்கி ஆமாம், கண்டிப்பாக 3 ஆண்டுகளே தன்னோட அமைச்சர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து கிடைக்கும்ல அவங்களுக்கு. திமுகவில் வந்து எவ்வளவோ வந்து காட்டு கற்றுனாலும் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைனாலும் மாற்ற மாட்டாங்க. பொன்முடி அவர்கள் மேலே அவர்கள் மாரி பேசினா தான் மாற்றுவாங்க. ஆமாம், பொன்முடி மாதிரி பேசணும். விஜய் இவர் யார் இவர் நாகர் மாதிரி கல்லெறியணும். கரூர் செந்தில் பாலாஜி மாதிரி வந்து ஜெயிலில் ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தாலும் திருப்பி பதவி கொடுக்குற மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. ஆமாம். இப்போ வந்தால் இன்னும் புதியவர்களுக்கு வந்து வரும். அவங்க புதியவர் வரவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்கன்ட்டு ஒரு பயம் வந்து அவங்களுக்கே நேச்சராக வரும். இது வந்து ஒரு எப்படி இது பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு நடைமுறை? எச்சரிக்கை மணியாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து கையில் எடுத்தது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அடிக்கடி பண்ணுவாங்க. ஆமாம். அதே வந்து ஒரு அதிரடியான முடிவுகளை வந்து இவர் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து சில ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு தொகுதிக்கு பணம் வேணுமா, அதாவது செலவுக்கு பணம் வேணுமா, நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து தனியெல்லாம் போய் சம்பாதிக்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டரை வந்து அப்போவே வந்து அதிமுக சூப்பராக பண்ணாங்க. இப்போனாச்சும் திமுகவில் பண்ணுறது தெரியுது. அப்போ வந்து சசிகலா அவர்களும் அதே போல் அதிமுகவில் இருக்கிற சில ஜெயலலிதா அவர்கள் தான் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு விவகாரத்தை சூப்பராக பண்ணுவாங்க. இப்போது தாவேக அந்த பார்ட்டி ஃபண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை தான் நீங்கள் சம்பாதிக்கவே கூடாது, எதாக இருந்தாலும் மாதம் சம்பளத்தை அவ்வளோதான் நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறோம், கட்சியிலேருந்து உங்களுக்கு நிதி கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் செலவு பண்ணிட்டு அதை கட்சியை பார்த்துக்கும். அந்த மாதிரியான ஒரு உறுதிகள் வந்து கொடுக்கப்படுது. அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவிலாம் எப்படின்னா எந்த மாதிரினா, நீ வந்து அமைச்சராக இருக்குன்னா உன்னை ஒரு கம்பெனிக்காரங்க பார்க்க வரான்னா சும்மா காசு கொடுத்துட்டு போவான், அந்த வச்சுக்கணும், செலவுக்கு வச்சுங்க, இல்லை எவ்வளோ வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது என்னென்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு இல்லை ஒரு திட்டத்துக்கு வந்து பணம் வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது டெண்டருக்கு பணம் வாங்குறது வந்து வேறு. ஆனால் ஒரு கம்பெனிக்காரன் வரான்னா அது ஏன் கம்பெனிக்காரன் கொடுப்பானா, என் கம்பெனி வந்து நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உங்களோட ஒத்துழைப்பு வேணும், இந்த கட்சிக்காரங்க வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, கட்சிக்காரங்க வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது ஆக்சுவலாக இருக்கிற பெரிய பிரச்சனை அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, அவனே கொடுத்துட்டு போவோம். ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கே தோணும், என்னடா இது நம்ம பணமே கேட்கல வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இல்லை இதில் வந்து நிறைய பேர் வந்து லைக் தெரிஞ்சே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ்காரங்கெல்லாம் இப்போ அதிகாரத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம நடிக்கும். அப்போ அமைச்சர் வன்னியரசு இருக்கார், அவர் நினச்சா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஆனால் அவர் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு ஆக்சுவலாக அவர் நல்லா செயல்படுறாரு அமைச்சர் வன்னியரசு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் செங்கோட்டையன் அவர்களுமே இருந்தாலும் லைம் லைட்டில் இருக்கார்,
போய் மக்களை சந்திக்கிறாரு, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, நடுவில் பேட்டி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, அப்புறம் போய் வந்து ஏதாவது விழா நடந்தால் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு, இப்படி ஓடிக்கிட்டே இருக்காரு. சரி, இது எப்படின்னா அவர் இவ்வளோ நாள் களத்தில் போனார்ல, அவர் வந்து ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்தாங்களே அந்த தொடக்க காலகட்டத்தில் இருக்கார் அவர். அந்த அனுபவம் தான் வந்து அவரை கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, இதில் அதிமுகவில் தாவேகாலே கொஞ்சம் பேர் இருக்காங்க. பேர் வந்து படிச்சிடுறேன், என்னென்னா நிறைய பேர் மாற்றுறாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து ஷஃபிள் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா, கமலி, ராஜேஷ்குமார், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஷஃபிள் பண்ண போகிறாங்க, வேறு ஷஃபிள்னா துறையை போர்ட்ஃபோலியோ மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் 2வது ஃபேஸ் ரீஷஃபிளில், அதாவது இந்த இடைத்தேர்தல் வருதுல்ல, அந்த இடைத்தேர்தலில் வந்து நிறைய அதிமுக ரிசைன் பண்ணாங்கள்ல நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதா ஒரு தகவலும் வருது. அது இதை விட மிகப்பெரிய ப்ராப்ளமாக வருமே. ஏன் அவங்க மேலே ஆல்ரெடி வந்து ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. அவங்க இங்கே நம்ம மரகதம் குமரன் மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? அவங்க எம்எல்ஏவாக தானே இருந்தாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் இல்லை, அவர் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே இருக்குது. இல்லை, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே கூட 100 கோடி ரூபாய் அந்த இடம் கையகப்படுத்துறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டரை கூட தூக்கி உள்ள வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நீங்கள் கூட பேசியிருக்கீங்க சவுக்கு மீடியாவில் கூட. அது நீங்கள் பேசிதான் எனக்கே தெரியும். இது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதில் வந்து வழக்கு நடந்துட்டுருக்கா? வழக்கு நடந்துட்டுருக்கு. வழக்கு நடந்தால் அதில் வந்து குற்றம் போதிய ஆதாரம் இல்லை, இல்லை நாங்கள் விடுவிக்கிறோன்னு கூட சொல்லலாம். பட் குற்றம் சாட்டப்பட்டு இல்லை வந்து நீங்கள் மேல்முறையில் பண்ணுறீங்க, இல்லை குற்றம் வந்து உங்கள் மேலே நிரூபிச்சுன்னா வந்து நம்ம சொல்லலாம். ஒரு குற்றம் வந்து லைக் விசாரணை இருக்கும்போது நம்ம வந்து சொல்லவே முடியாது அவர் கெட்டவர். இப்போ வந்து எப்படின்னா, இந்த அமைச்சரவை மாற்றத்தில் வந்து அதிமுகலேருந்து வந்து அந்த 5 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்களில் முக்கியமானவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. முக்கியமான நபர்களுக்கு ஒரு 3 அல்லது 4 பேருக்கு வந்து மரகதம் குமரவேலு பைப்போல் இடைத்தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து வந்த 2 அல்லது 3 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா யாரையும் வெளியிலேருந்து எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்களே வந்து ஷஃபிள் பண்ணி இப்போ அது பேசணும்னு தான் நினச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரு 20-30 நாட்களாகவே வந்து பெருசாக அதிமுகவுடைய அந்த பிரச்சனை, அந்த சனிக்கிழமை போகிறவங்களுடைய வரத்து வந்து குறைந்திருக்கிறதா வந்து ஒரு இது இருந்துச்சு, சைலண்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து பழனியில் எம்எல்ஏ அலுவலகத்தை தொடங்குறதுக்கு வந்து இந்த குழுவினர், அதாவது வந்து சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, அந்த குழுவினர் வந்து போய் திறந்து வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி அவர்கள் மேலே வந்து ரொம்ப குற்றச்சாட்டுகளையும் வச்சார். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு நபர் சென்னையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாரு. அது திரும்பியும் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பிரேக்கிங்கை வந்து திரும்பி அப்படியே வச்சுருக்கணும்னு ஏதாவது திரும்பி அதை தோண்டி எடுக்கிறாங்களா? எது இந்த மாதிரி வந்து அதிமுக திரும்பியும் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. அதிமுகவில் இருக்கவங்க வந்து இப்போ கடம்பூர் ராஜையும் வந்து போயிருக்காரு, பட் அவர் பெருசாக கண்டுக்கல. இல்லை, நம்ம தாவேக்காவை முடிச்சு அதுக்கப்புறம் அதிமுக போகலாம். இப்போ தாவேக்காவில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அதிமுகலேருந்து போனாங்கல்ல கொஞ்சம் பேர், நம்ம வைகை செல்வன், கலைராஜனா, ஆமாம், கலைராஜன் அவர்கள், அப்புறம் புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி, இவர்கள் பதவி அவர்கள்லாம் வந்து செய்தி தொடர்பாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய செய்தி தொடர்பாளர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது ஃபெலிக்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். இதெல்லாம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தலைமையில், அதுக்கப்புறம் ராஜ் மோகன் அவர்கள் தலைமையில், அதுக்கு கீழே வந்து அவர் அமைச்சர் ரமேஷ் வராரு, இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. அதுக்கப்புறம் வைகை செல்வன் வராது, கலைராஜன் வராரு. தேசிய செய்தி தொடர்பாளரில் நம்ம நண்பர்கள் வந்து அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதன்புறம் மாதிரிய செய்தி தொடர்பாளர்கள், அது சசிரேகா, அமெரிக்கை நாராயணன், அவங்களாம் வந்து அதிமுக இருந்தவர், அமெரிக்க நாராயணன் காங்கிரஸில் இருந்தவர். ஸோ அவர்கள்லாம் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக பொறுப்பு வந்து இடைத்தேர்தலுக்கு பிறகு இல்லை 2 வருஷம் கழிச்சு தான் சொன்னாங்க. இப்போயே வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. இந்த பொறுப்பு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, லைக் கவர்மெண்ட் சார்பாக அட்ரஸ் பண்ணணும். நம்ம கூட பேசியிருந்தேன்ல, கண்டிப்பாக உங்கள் ஸ்டாண்டு வந்து என்னன்னே தெரியல, தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்டு வெளியில் ஒவ்வொருத்தங்களும் ஒன்று பேசுகிறாங்க, சில பேர் வந்து பேசாமலே போகிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற நபர்கள்லாம் யாருன்னா, முக்கியமாக அந்த செய்தி சேனல்களில் வந்து அந்த டிபேட் நடக்கும்போது தோன்றவங்க. ஆமாம், அதனால் சொல்லிட்டு அந்த இதையும் வந்து அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறதுன்றதுக்காக இந்த மாதிரி பதவிகளை போட்டுருக்காங்க. நம்ம எடுத்துக்கலாம், நடக்கிற இஷ்யூ வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. அது வந்து பெரிய கட்சி பதவிலாம் இல்லை. இது ஒரு நல்ல மூவ் தானே இது. ஆமாம், நல்ல மூவ் தான்.
இது கட்சி கட்டமைப்புடன் சம்மந்தப்பட்டது இல்லை. இது வந்து நீங்கள் அது செய்தி தொடர்பாளர் மாதிரியான பதவி தான் அது. இதில் அது வந்து ரொம்ப முக்கியமான பதவிகள்ல. இப்போ டிபேட்டில் போயிட்டு ஒருத்தவங்க சரியான வாதங்கள் எடுத்தோன்னா இவங்களாம் சீனியர்ஸு. ஸோ வைகை செல்வன் மாதிரியான ஆட்கள், அப்புறம் சசிரேகா, இவங்களாம் வந்து நம்ம ரொம்ப நாளமாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஏன்னா இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மக்கள்கிட்ட வந்து நேரடியாக இவங்க மூலியமாக தான் அரசுடைய வைக்கிற விமர்சனங்களையும் இல்லை தங்களோட திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு செல்கிற ஒரு பாதையே வந்து இவங்க தான். அதனால் இப்போ முதல்லே வந்து அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக வந்து அந்த மாவட்ட ஷஃபில் அந்த மாதிரி விஷயம்லாம் அடுத்த கட்டங்களில் பண்ணுவாங்க. சரி, அதிமுக பற்றி சொல்லிடுங்க. ஸோ அடுத்தது வந்து அதிமுகவில் டிவிகேவுக்கு வந்து போடுறதுக்கு வந்து நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்களாம். இங்கே டிவிகேயில் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லிட்டாராம், இல்லை நீங்கள் டிவிகேக்கெலாம் வந்து போகாதீங்க, இங்கே நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து நிகழ்ச்சியில் சொன்னேன்னா இல்லைன்னு தெரியல. என்னென்னா அவர் போயிட்டு பார்க்க போயிருக்காரு. நம்ம யாருனே பேர் சொல்லிடுறேன், கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் யாரையோ வந்து போய் பார்க்க போயிருக்காரு. அவர் போகும்பொழுது தூத்துக்குடி மாவட்ட செயலர் என்ன சொல்லிருக்காரு, நீங்கள் போயிட்டு உங்கள் ஏரியாவில் யார் வந்து ஒன்றியம் வட்டம் அவங்களை கூப்பிட்டுட்டு வாங்க, தனியாக வராதிங்க, எங்கள் கட்சினா வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ரொம்ப வெறுத்துட்டாரான். டேய், நான் ஒரு முன்னாள் அமைச்சர்ரா. எந்த அளவுக்குன்னா அந்த பட சர்ச்சையில் வந்து தற்போது முதலமைச்சரே வந்து அவரை போய் சந்திச்சிருப்பார், கடம்பூர் ராஜா. ஆமாம், அவர் அப்போ அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது மாஸ்டர் படமா சர்க்காருன்னு தெரியல, ஏதோ ஒன்று சம்திங். அந்த ஃபோட்டோஸ் இன்னி வரைக்கும் மெர்சல் ஏதோ ஒரு படம், அந்த விலங்குகளை இது பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான். அந்த படத்தில் வந்து அவர் போய் பார்த்துருப்பார். ஸோ எப்படி காலம் சுழலுது பாருங்கள். காலம் சுழலுது. அதனால் வந்து இங்கே வந்தால் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட் நீங்கள் ஒரு 70-75 வயசுக்கு மேலே போயிட்டு நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்தால் அதை எப்படி மதிப்பாங்க, நீங்களே யோசிச்சு பார்க்கணும். மதிக்கிறாங்க இல்லையான்னு இல்லை, பட் நீங்கள் ப்ராமிஸ்லாம் அந்த ப்ராமிஸை நீங்கள் வாண்டடாக போய் சேர்ந்து வரக்கூடாது. நீங்கள் எம்எல்ஏ இருந்திருக்கணும்ல, நீங்கள் முன்னாள் எம்எல்ஏ இல்லை, முன்னாள் எம்எல்ஏ தான். பட் நீங்கள் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறேங்க, நான் வரேன், எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் துண்டு போடுவோம், அவ்வளோதான். அந்த ப்ராமிஸை வாங்கிட்டு போயிருக்கோம். ஓகேங்களா, சும்மா போயிட்டு நானும் வந்து கட்சிக்கு வரேன், நானும் உங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது யார் அக்செப்ட் பண்ணிப்பா? ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இயல்பாகவே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இடத்த இவங்க எப்படி பிடிச்சிருவாங்களோ, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாகவே வந்து ஒரு கேள்வி எழலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும். நம்மளே இருந்தாலும் அது அப்படி தான் யோசிப்போம். ஏன்னா நம்ம கட்சி ஜெயிக்க போதா தோக்க போதான்னு தெரில அப்படின்னு இருக்கிற காலகட்டங்கள்லேயே வந்து கட்சிக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் நீ அந்த கட்சியிலேருந்து விட்டுட்டு வர்றது எப்படி இருக்கும்? ஆமாம், நிறைய பேர் வந்து எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சபாநாயகர் தனபால் மாதிரி வந்து போயிட்டாங்க. தனபால் ஒதுக்கிட்டாரு. அப்புறம் வந்து ஜெயக்குமாரும் பெருசாக வர்றது, செம்மலை போயிட்டாரு. ஆமாம், ஜெயக்குமார் வந்து கட்சியில் இருக்காரா இல்லைன்னே தெரில. இருக்காரு, கட்சிக்காக வந்து போஸ்ட் போடுறாரு, இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்லலாம் ஏதாவது வந்து போடுவார். அது அவர் டீசெண்ட், எனக்கு தெரிஞ்சு அவர் விலகிட்டார். அவர் வந்து கட்சியிலையும் கட்சி விட்டே நான் போகல, வேறு கட்சிக்கும் போகல, கட்சியிலேருந்தே நான் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக தொண்டராக கூட இருந்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு நம்மளுக்கே ஒரு தோணுதில்ல, உச்சபட்ச பதவிகள் அனுபவிச்சவங்க எல்லாம் ஒரு இளைஞர்கள் வந்து இல்லை, ஒரு பெரிய பதவிகள் இருந்தவங்க இப்போ வரவங்க எல்லாமே புது முகங்களாக வராங்க. நிறைய இளைஞர்கள் வந்து அரசியலில் உள்ளே போயிட்டு நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு உள்ளே வருவாங்க. இவங்க மாதிரியான ஆட்கள் உள்ளே வரும்போது அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது தானே. இப்போ விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்னால அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னமும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அரசியல் பண்ணலாம். இவங்களாம் ஆல்ரெடி வந்து ரிட்டையர்டு தானே. ஆமாம், இவங்க வந்து தான் வந்து அந்த ஊரில் வந்து டிவிக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. இப்போ சி விஜயபாஸ்கர்லாம் வந்து அந்த ஊருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த தொகுதியில் வந்து அவர் செல்வாக்கு ரொம்ப மிகுந்த ஆள். ஏன்னா 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக தேவை. நம்மளாம் ஆல்ரெடி தோற்று நம்ம கொஞ்சம் அரசியலில் வந்து ஓய்வு பெற நிலையில் இருந்துட்டு நம்ம திரும்பி போகும்போது யார் தான் மதிப்பாங்க? தலைமையே என்ன யோசிக்கும்? ஆமாம், நீ இப்போ நான் கூட உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன்னா இவனால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு, உன்னால் என்ன பண்ண முடியும் சேனலுக்கு அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆமாம், அதே மாதிரி தலைமை என்ன யோசிக்கும்? இவர் வந்தால் என்ன கட்சிக்கு ஆக போகுது? இப்போ இவங்க 5 பேரை எம்எல்ஏ பதவி விட்டு வந்தாங்க, அவங்க விட்டுட்டு வந்தாங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமையுன்றதுனால அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு வந்து அது தலைமையே வந்து ஒரு கேள்விக்குறி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம், ஒரு தஞ்சாவூரில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக தலைமையில் நடந்தது. அதில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் வந்து ஆபாசமாக பேசிட்டா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது நான் சொல்ல விரும்பல அந்த என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திமுகவில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து கைவந்த கலை.
அதை வந்து கலைஞர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளோவா வந்து இல்லை பேசியிருக்காரா? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதெல்லாம் பேசியிருக்காரு. இப்போ உதயநிதி வந்து 2016 தேர்தலெல்லாம் பயங்கரமாக பேசினார் அவர். தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி வந்து திமுகவோட லெகசியை வந்து இன்பநிதி வரைக்கும் தொடரும். இன்பநிதி வரைக்கும் தொடருமா? ஸோ அந்த அளவுக்கு வந்து உதயநிதி மேலே வந்து பயங்கர விமர்சனங்கள். அவர் நடிகர் பார்த்திபன் அவர்கள்லாம் வந்து உதயநிதி பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்கணும், அந்த கருத்தை பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். சரி, நம்ம வந்து ஒரு லீடர், கட்சியோட லீடரு, நம்ம கட்சிக்கு வந்து 1,25,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர், ஸோ முன்னாள் அமைச்சர், அவர் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பதவிகளை வகித்த ஒருவர் வந்து இந்த மாதிரி பொது வழியில் ஆபாசமாக பேசுறது வந்து ரொம்ப தப்பு. ஒரு இண்டோர் மீட்டிங்கில் வந்து தப்பாக பேசி அந்த வீடியோ வந்து லீக் ஆகியிருந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரு ஏதோ ஆடியோ வந்து தூக்கி போட்டாங்கன்னு பேசினாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? இவர் என்னன்னா லைக் கூட்டத்திலே வந்து அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்படி பேசியிருக்கும்போது மக்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து சமூக வலைதளங்களில் ஏற்கனவே திமுகவை கிழிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அவருக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு பயம் இருக்கும் போல இருக்குது. இந்த முறையாவது நம்ம இவ்வளோ செலவு பண்ணி எதிர்கட்சி தலைவர் ஆகணும், அடுத்த முறை என்ன கைதினே தெரியலன்ற மாதிரியான ஒரு திமுகவுக்கு வந்து அதான் அந்த பவர் சென்டர் யார் அடுத்த நெக்ஸ்ட் பவர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் பவர் சென்டர் யார்? உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ சபரீசன் வந்து என்ன பண்ணுவார்? கனிமொழியோட அவர்களோட ரோல் என்ன? ஸ்டாலினுக்கு பிறகு இப்போது கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சார் அவரோட ஆதரவாளர்கள்லாம் வச்சு. ஸ்டாலினுக்கு பிறகு வந்து உதயநிதியா இல்லை கூட யார் இருப்பா, யார் வந்து கட்சியை கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. இதில் என்ன சந்தேகம்? உதயநிதி தான். இல்லை, அங்கே தான் பிரச்சனை வரும்ன்றேன். அங்கே தான் பிரச்சனை வரும். அது கண்டிப்பாக இன்றைக்கினாலும் என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரும். அதை நோக்கி தான் வந்து திமுக வந்து போய் கொண்டிருக்கிறது. திமுகவில் நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஸோ எல்லாமே அதான் சொல்கிறாங்க. பட் இதில் கூட சொன்ன அதிமுக மட்டுமே பிளவு, அதிமுகவில் இருக்கவங்க மட்டுமே போகிறாங்கன்ற மாதிரி பேசிட்டு திமுகவை எந்த விதத்துலேயுமே வந்து பெருசாக ஊடகங்களும் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை இன்ன வரைக்கும் பேச மாட்டாங்க. திமுக இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, எதிர்கட்சியாக அவங்க எப்படி மாதிரி அவங்க 5 வருஷத்தில் வந்து அதிமுகன்னு சொல்லிட்டு அதிமுக பற்றி பேசிய ஊடகங்கள் டிவிக்கே வந்து மறந்துட்டாங்க. இன்னொன்று வந்து எப்படின்னா, திமுகவும் பலவீனமாக இருக்கிறது இன்னமும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் என்ன மாதிரியான ஐடியாலஜியை கொண்டு போய் அவங்க வின் பண்ணுவாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. அதிமுக கூட பாஜக கூட்டணி இருந்தால் கூட அதாவது எதிரும் புதிரும் ஆகிடும். இவங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்கன்றதே தெரியல. ஸோ இன்னும் வந்து என்கிட்ட வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் வந்து பேசினார். நீங்கள் அவர் என்ன சொன்னார்? காங்கிரஸ் வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் ஏற்றுக்கிறோம், திமுக வந்து ரெடியாக இருக்குது, காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி தான் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தயாராகவே இல்லை. இப்போ வந்து ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒருத்தர் அவர் தான் லைக் மாணிக் தாகூர், பிரவீன், ராஜேஷ்குமார். ஸோ இவர்கள்லாம் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து தாவேக்கால் நடக்கும், இவங்க வந்து பேசுகிறது தான் வந்து தாவேக்காவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் விஜய் அவர்களும், பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் ராகுல் காந்தி, இவங்க 3 பேருக்குள்ளே பேசுகிறது தான் வந்து இறுதி உடவமாக வெளில வருது. இப்போ சிதம்பரம் அவர்களே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம திமுக கூட போகலாம். கடைசியில் வந்து ராகுல் காந்தி வந்து சரி இவங்க லோக்கல் லீடர்ஸாக இருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்கள்ட்ட கேட்டாங்க. ஆனால் இவர்களையும் நம்ம திமுக கூட்டணி கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் லோக்கல் லீடர்ஸே வேணாம், இவங்க திமுக சொல்கிறது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த பக்கம் வந்துட்டாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காமல். அவங்க ஃபோக்கஸ் பண்ணது அதிமுக கூட கூட்டணி பேசலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க. அதுக்குள்ளே இவங்க முந்திக்கிட்டு உடனே ஏர்போர்ட்லேயே அந்த அறிக்கையெல்லாம் தூக்கி காமிச்சாங்க. சரி, நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்று சேராங்களான்னு. ஏன்னா வந்து டைம் வந்து போயிடுச்சு. ஏன்னா நம்மளால் கட்டு இல்லாமல் இதை நம்ம பேசுகிறோம். கிட்டத்தட்ட வந்து 29 மினிட்ஸ் கட்டு இல்லாமல் பேசணும். சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் வந்து ஒரு 30 நிமிஷம் பேசுறதுன்னா மூத்த பத்திரிகையாளர் அப்படிலாம் இல்லை. அப்புறம் வந்து திட்ட போகிறேன். சரி, நன்றி, வணக்கம். நம்ம வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு நிகழ்ச்சியில் இல்லை, நாளைக்கு வந்து பேசலாம். இன்னும் டீட்டெயிலாக வந்து எந்தெந்த அமைச்சரை மாற்ற போகிறாங்க, யாருக்கு வந்து பதவிகள்லாம் மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அதே போல் நிறைய அமைச்சர்கள் வந்து பயத்தில் இருக்காங்க, யாரை மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதை பற்றியும் வந்து நம்ம பேச போகிறோம். இதெல்லாம் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இருக்க மாதிரி இருக்காங்க அமைச்சர்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அவர்னா நம்ம அண்ணன் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற மாட்டார்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றுவார், பொறுத்திருந்து பாருங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். வணக்கம்.